சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா. சிந்தையில் சிவமணம் யூடியூப் சேனல் இருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிற ஐயா பட்டினத்தார் அடிகள். அவர் இங்க திருவொற்றியூர்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஐயா, உங்ககிட்ட ஒரு சில ஆன்மீக கேள்விகள் கேட்கலான்னு வந்தேன். நான் உங்களை பார்த்தேன், ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கிறீங்க. அதுவும் இல்லாம நல்ல ஒரு தவ குளத்துல இருக்கிறீங்க. கையில சங்கு வச்சு நாதம் வாசித்துட்டு இருந்தீங்க. இந்த நாதம் எதுக்கு ஐயா வாசிக்கிறீங்க? அதுக்கும் இறை பக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாதம் நம்ம எதனால எழுப்பணும்? அதனால என்ன பயன்? நாதம் மட்டும் எழுப்புனா போதுமா இல்லை எப்படின்றத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா. ஓம் நம சிவாய். சிவாய நம சிவாய நம சிவாய. ஓம் குருவேஸ்வரன், ஓம் குருவேஸ்வரன், ஓம் குருவேஸ்வரன். உலகில் வாழும் அனைத்து சித்தர்களின் திருவடிகள் போற்றி போற்றி, பட்டினத்தார் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம், தில்லையம்பலம். ஓம் குருவேஸ்வரன், ஓம் குருவேஸ்வரன், ஓம் குருவேஸ்வரன். ஐயா, இந்த நாதம் எடுத்தவன ஐயா எனக்கு இந்த நாதத்தை கொடுக்கல. கொஞ்ச நாள் ஆக 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 நான் இந்த பயணிப்புல இருக்கும்போது பட்டினத்தார் ஐயா தான் எனக்கு குரு. ஐயாவை எங்க போறதா இருந்தாலும் ஐயா வணங்கிட்டு பார்த்துட்டு தான் போவேன். அப்படிங்கிற பட்சத்துல நாதம் எல்லாரும் வாசிப்பாங்க. அந்த நாதத்தை கேட்கும்போது எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்வு வரும். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இது நம்ம வாசிக்கலாமே, நம்மளுக்கு ஐயா கொடுப்பாரா அப்படின்ற ஒரு பட்சத்துல தேடுதல்ல இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐயா அந்த நாதத்தை எனக்கு கொடுத்தாரு. அது பட்டினத்தார் ஐயாவே எனக்கு கொடுத்தா மாதிரி நான் பாவிச்சு ஐயா வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் அந்த நாதம் மூலியமா எனக்கு உணர்த்தப்பட்டது. அந்த நாதம் நம்மளுக்கு எல்லா விஷயத்திலையும் நம்ம உடல் ஆரோக்கியம், உடல் உறுப்புகள் அனைத்துமே நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்பைனல் கார்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த நாதத்தை பயன்படுத்தி ஆத்மார்த்தமா அவங்க இறைவனுக்கு அதை அர்ப்பணிச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பேக் பெயின்ன்றதே இருக்காது, எல்லாமே நிவர்த்தி ஆக்கப்படும் என்று பட்டினத்தார் ஐயா உணர்த்தப்பட்டது. ஐயா, நாதன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஐயா. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மூச்சு காத்துகளை எங்கெங்க போய் நம்ம அந்த காத்தெல்லாம் பிளாக் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லா உறுப்புலையும் ஆதார சக்கரத்துல இருந்து எல்லா சக்கரத்துக்கும் அந்த காற்று சுழற்சி ஆகுது. அந்த காற்றை எல்லாமே பிளாக் பண்ண காற்று எல்லாமே விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாதம் தான். நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா உறுப்புகளும் செயல்பாட்டுக்கு வரும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், மன அமைதி கொடுக்கும், மன சந்தோஷம் கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நோய் நொடியற்று நிரந்தரமான வாழ்க்கையில நீங்க வாழலாம். இன்னொரு இந்த வாசி அப்புறம் யோகா இதெல்லாம் பண்றவங்க இந்த நாதத்தை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வாசி, இந்த குண்டலி சக்தி எல்லாமே தானாவே எழுப்பப்படுறாங்க. அதுக்கு ஒரு தூண்டுகோலா தான் இந்த நாதமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தெரிவிக்கிறேன். ஆனா இன்னும் எவ்வளோ இருக்கு, அதுக்கு இந்த ஒரு எபிசோடு பத்தாது. நான் இன்னொரு எபிசோட்ல உங்களுக்கு இந்த நாதத்தை பத்தி புல் விவரத்தை உங்களுக்கு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். அப்போ நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அதனால எவ்வளவு விஷயங்கள்
இந்த மூச்சு திணறல், யூசிங் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த நாதத்தை வந்து உபயோகப்படுத்தினாங்கன்னு சொன்னால், வெறும் நாதமா பார்க்காம ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு இறையடியாட இறையோடு போய் சேர்ந்து அந்த நாதத்தை அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பா இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த நாதத்தோட மகிமையும் தெரியும். நீங்க அந்த மூச்சு திணறலே உங்களுக்கு இருக்காது. நீங்க ரொம்ப வந்து ஆரோக்கியமா இருப்பீங்க. அதுக்கு வந்து இந்த பட்டினத்தார் அடிகள் 100% கேரண்டி. இதை வந்து நான் ஆத்மார்த்தமா சொல்றேன். நீங்க மருந்து மாத்திரை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இந்த நாதத்தை நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாமே இந்த நாதத்தை வந்து பயன்படுத்துங்க. பயன்படுத்த உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரெண்டு விஷயங்கள் ஒண்ணா நடக்கும். உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தும், தெளிவுபடுத்தும். வாழ்க்கை இப்படிதானான்ற விஷயத்தையே தெளிவுபடுத்தும் இந்த நாதம். அவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னு சொன்னா என் நம்பரை வாட்ஸ்அப்ல போடுறேன், உங்க யூடியூப்ல போட்டு விடுறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எப்படி வாசிக்கணும்ன்றதை நான் தெரிவிக்கிறேன். நீங்க கத்துக்கணும், நீங்க வாசிங்க. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய, ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், ஓம் குருவே சரணம், சிவாய நம, சிவாய. ஐயா ரொம்ப நன்றியா. நாதத்தோட விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஒரு உங்களுடைய நாதம் எழுப்பணும் கேட்டுக்கிறேன். நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த நாதத்துல இருந்து என்ன ஒலி கேக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய. சிவாய ஐயா ரொம்ப நன்றியா. சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருங்க. இறைவனை தேடி நாடுங்க. நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுப்படும். நீங்க அதை வச்சு நீங்க பயணிச்சு தெளிவு பெறலாம். தெளிவு பெற்றாவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும். யாரையும் நாடி போட்டவரை இறைவனை நாடுங்க. இறைவன் தான் எல்லாருக்கும் வழித்துணை, எல்லாருக்கும் வாழ்க்கை செய்யும் அவர்தான். ஓம் சிவாய. ரொம்ப சந்தோஷம்யா, மிக்க நன்றியா. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.